கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இதே வார்த்தை ஆங்கிலத்தில், But for you who fear my name, the Son of Righteousness will rise with healing in its wings, and you will go free, leaping with joy like calves let out to pasture. அப்போ இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார், சுகப்படுத்த விரும்புகிறார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற those who fear my name அப்படின்னு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை பெரிதாய் பார்க்கிறது. அப்போ பயங்கிறது அவர் தண்டித்திருவாரோ, அவர் நம்மளை அடிச்சிருவாரோ அந்த பயம் இல்லை. அவருக்கே முழு மரியாதையும் முழு கனத்தையும் அவருடைய வார்த்தைக்கு நாம் முழு மதிப்பையும் கொடுப்பதுதான் அங்கே அவருக்கு பயப்படுகிற பயம். அவருக்கு தான் எல்லா பவர் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு நம்புகிறது தான் நாம் அவருக்கு பயப்படுகிற பயமாய் இருக்கிறது. அப்படி அவரையே நம்பி அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்புகிற அவருடைய பிள்ளைகள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. த சன் ஆஃப் ரைட்டியஸ்னஸ். அப்போ நீதியின் சூரியன் இன்றைக்கு தேவன்தான், அவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். கிறிஸ்து இன்றைக்கு நீதியின் சூரியனாய் நமக்கு இருக்கிறார். அந்த நீதியின் சூரியன், அதாவது அந்த ஜஸ்டிஸ், காட்ஸ் ஜஸ்டிஸ் நம்ம மேல வெளிப்படும் போது அங்கே என்ன நடக்குது? நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. எப்படி ஒரு காலை சூரியன் நமக்கு ஒரு லைட்டையும் ஒரு கதகதப்பான வெப்பத்தையும் ஜீவனையும் கொடுக்கிறது போல, இந்த நீதியின் சூரியன் நம்ம மேல உதிக்கும் போது நம்ம சரீரங்கள்ல இருக்கிற பலவீனங்கள், ஆத்துமாவில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் அது மறைந்து போகும். ஏன்னா அங்க நீதி செய்யப்படுகிறது. நம்ம சரீரத்துல பலவீனங்களோ வியாதிகளோ இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அங்கே நீதி செய்யப்படுகிறதினாலே, நீதியின் சூரியன் உதிக்கிறதினாலே இன்றைக்கு உங்களுடைய சரீரங்களிலே இருக்கிற பலவீனங்கள் முற்றிலும் மறைந்து போகும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்க ஆத்மாவில் இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள் கூட அந்த நீதியின் சூரியன் உதிக்கிற இந்த வேளையில அவைகளும் மறைந்து போகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் செட்டைகள், அந்த விங்ஸ் அப்படிங்கிறதற்கு 2 காரியங்கள் நம்ம அதுக்கு பார்க்கலாம். ஒன்று, முதலாவது அந்த சூரிய வெளிச்சத்தில், இந்த சூரியன்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்கள் எங்கெல்லாம் போகுதோ அங்க எல்லாம் சுகம் உண்டாகிறதை இந்த வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். அப்போ அந்த வெளிச்சம் எங்கெல்லாம் பரவி பாயுதோ, அந்த ரேஸ் எங்கெல்லாம் போகுதோ அங்க எல்லா பக்கங்களிலும் சுகம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியம் அதுல சொல்லணும்னா, அது தேவனுடைய பெரிய விடுதலையையும் அவருடைய கேரையும், அங்கே எப்படி ஒரு பறவை தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் வைத்து பாதுகாத்து பேணி காப்பது போல, தேவன் அவருடைய செட்டைகளின் கீழே நம்மை வைத்து பாதுகாத்து நம்மை ரட்சிக்கிறதையும் பாதுகாக்கிறதையும் நாம் இந்த செட்டைகள் அப்படிங்கிற இடத்திற்கு உள்ள அந்த மீனிங்கா நம்ம அறிந்து கொள்ளலாம். அடுத்த வார்த்தை, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். யூ வில் கோ ஃப்ரீ, லீப்பிங் வித் ஜாய் லைக் காவ்ஸ் லெட் அவுட் டு பாஸ்டர். அப்போ இது என்னதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு அளவில்லாத சந்தோஷம், ஓவர்ஃப்ளோயிங் ஜாய். எப்போ அந்த ஜாய் நமக்கு வெளிப்படும் அப்படின்னா, ஒரு பெரிய விடுதலையை தேவனுடைய மக்கள் சந்திக்கும் போது அந்த ஜாய் அந்த மக்களுக்கு வெளிப்படுகிறதையும், எப்படி ஒரு இளங்கன்று குட்டிகள் துள்ளி திரிந்து அதனுடைய மேய்ச்சலுக்கு ஓடி போகிறத போல ஒரு பெரிய லிபரேஷன் அங்கே தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டாகும் போது,
அப்படி அவர்கள் வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல வளருகிற அந்த விடுதலையோடு கூட ஒரு ஒரு நியூ பிகினிங் அங்க அந்த ஜனங்களுக்கு உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உங்க பலவீனங்கள், உங்க என்னென்னலாம் பலவீனம் உங்க பிசிக்கல்லையோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்குதோ, அந்த பலவீனங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்கை தேவன் கொடுக்கிறாரு. ஒரு ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த முற்றிலுமாய் நீங்க சந்தித்து வந்த எல்லா பலவீனங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட ஒரு புது வாழ்க்கைக்குள்ள தேவன் உங்களை கொண்டு செல்லுகிறார். சங்கீதம் 84:11 கூட அததான் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்போ அவரே இன்றைக்கு சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறாராம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சூரியனும் கேடகமுமாய் நீதியின் சூரியனாய் உங்கள் மேல் உதித்திருக்கிறார். இதை ஒரு விசுவாச அறிக்கை. இன்றைக்கு என் மேல் நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது, என் குடும்பத்தின் மேல் நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது. ஆகவே என் வாழ்க்கையில, என் குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் மாத்திரமே இருக்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கை செய்ய தொடங்குங்கள். சத்ரு அந்த வார்த்தையை கண்டு பயந்து ஓடுகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபையையும் மகிமையும் கொடுப்பாரா? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மைகளை வழங்காமல் இருக்கவே மாட்டார். நிச்சயம் நீங்க நன்மைகளால நிரப்பப்படுவீங்க. லூக்கா 1:78-79 நம்ம பார்க்கிறோம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அங்கே சிமியோன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்தகாரத்திலும் மரண இருளி ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை சந்தித்திருக்கிறபடியினாலே உங்களுக்கு அங்கே ஆரோக்கியம் மாத்திரம்தான் நிஜம், சத்தியம். இதை விசுவாசிக்கும் போது நிச்சயமா உங்க சரீரத்துல, உங்க ஆத்மாவில அந்த தெய்வீகமான சுகத்தை நீங்கள் இன்றைக்கே அனுபவிக்க தொடங்குவீர்கள். பெரிய நன்மைகளை நீங்கள் பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து அப்பா எங்கள் மேல் உதித்திருக்கிறீர். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் இன்றைக்கு எங்கள் மேல் பிரகாசிக்கிறபடியினால், எங்களை சந்தித்திருக்கிறபடியினால், இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்துமா, ஆத்துமாவிலோ சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் அது நீங்கி போகிறதையும் ஆரோக்கியம் உண்டாகிறதையும் நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. இந்த நிமிஷத்துல அந்த சரீரத்துல ஆண்டவரே ஒரு பூரண சுகமும் விடுதலையும் கர்த்தர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இளம் கன்று குட்டிகளைப் போல துள்ளி திரிந்து ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல விடுதலையோடு ஒரு பெரிய மேய்ச்சலை கண்டடையக்கூடிய கிருபையை கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.